எல்லாமே வேண்டிக்கங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் எல்லாருக்கும் நீங்க ஆயுளை நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கணும். அடுத்தடுத்து இந்த பூஜையில் வந்து எங்கள் அம்மாவுடைய பேரையும் போய் பட்டி தொட்டி எல்லாம் நம்ம பரவ வைக்க வேண்டிய ஆத்தா ஈஸ்வரி தாய் இந்த இடத்துக்கு வந்து மையம் மகப்பில விட்டு எல்லாருமே நல்லா இருக்கணுமா. இந்த திட்டம்மா யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த தீர்த்து வச்சோன்னு பேரை வாங்கிட்டு இந்த மகளுக்கு ஆத்தா ஈஸ்வரி திட்டம்மா எல்லாரும் நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட இங்கே வரவங்க மன நிறைவோட நிம்மதியோட பிள்ளை குட்டியை கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து எல்லா செலவும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அம்மாட்ட மனப்பூர்வமாக என் ஆயுசு இருக்க வரை இவங்க எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. வாரம் வந்து அம்மாவை இதே மாதிரி அம்மாவுடைய புகழை எல்லாரும் சொல்லுவோம். விடாமல் பூஜையில் கலந்துக்கங்க. அவருடைய புகழை சொல்ல நம்ம இந்த கழிவத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த கதை வந்து யாரும் வந்து எனக்கு ஏட்டில் எடுத்து கொடுத்தோ இல்லை யாரும் சொல்லியோ நான் கேள்விப்படலை. இந்த தாய் வந்து பேசுனதுனாலதே உங்கள்கிட்ட வந்து இந்த கதையை கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் அப்போ எவ்வளோ ஒரு தச்சுருவா அந்த தாயை நம்பி போனதுனால என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லாருக்குமே பேசுவாள். எல்லாருமே தாய், எனக்கு மட்டும் இல்லை இந்த அம்மா, எல்லாருக்கும் நம்ம உலகத்தை படித்த அம்மா அவங்க எல்லாருக்குமே தாய். அவளை வந்து அவளுடைய புகழை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்துட்டே போகும். இந்த தாய் என்னைக்கு யாரு கும்பிட்டாலும் இந்த கலியுகத்தில் இந்த சரித்திரத்தில் கஷ்டப்படணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா கையெடுத்து கும்பிட கூட நம்ம கையை தூக்கி மேலே ஒசத்தி விடுவாள் தவிர கை கீழே தாண்டி போகவே போகாது. இது தாய்கிட்ட போய் நான் வணங்கி எனக்கு ஏற்பட்ட உண்மையை சத்தியபூர்வமாக அடித்து சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட நான் போகிறப்ப அவ்வளவு வழியிலையும் வறுமையிலையும் அவ்வளோ கஷ்டத்துலையும் துன்பத்துலேயும் போனி நான் இந்த தாயை தேடி போக வழி இல்லாமல் பஸ்ஸில் இறங்கி 4 பேர் நம்மளை பாப்பாங்களையும் கூட இல்லாமல் ஓடிட்டு அம்மா இந்த மக கூட வாமான்னு மட்டுமே நான் கூட்டி அதுக்காக இந்த அம்மா என் கூட வந்து இன்னைக்கு 10 பேர் அந்த இடத்துல கூடி இது வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் வந்து என் கனவுல வந்து சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இதே மாதிரி வந்து நான் ஒரு இடத்துல இருந்து 10 பேர் 20 பேர்னா அப்படியே ஒரே கூட்டம் ஒரு அரச மரத்தடியில் இருக்கேன். நான் வந்து எப்பயுமே பறந்து போகிற மாதிரியே கனவாளி அந்த அரச மரத்தடியில் இருக்கிறப்ப இதே மாதிரி ஆளு கூட்டமாக கூடி இருக்காங்க. நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். அது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்தில் எனக்கு தொடர்ந்து வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்காக இந்த மகன் என்னைக்கும் எங்கள் ஆயுசு இருக்க வரை எங்கள் ஆயிட்ட நான் எல்லாத்துக்காகவும் மனப்பூர்வமாக வெளியே எல்லாரும் நல்லா இருப்போம். தெரியாம எல்லாரும் வந்து அவசியம் பூஜையில் கலந்துங்க. ஏதோ ஒரு நாள் வர முடியலைனாலும் பரவாயில்ல. முடிகிறப்ப இந்த தாயுடைய புகழை நம்ம பேசுவோம். நம்மளும் நல்லா இருப்போம். நான் எப்படி இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் 4 பேரை சொல்லுவீங்க. நம்ம நல்லா இருப்போம். தெரியாம சந்தோஷமா சரிங்கம்மா பிரசாதம்